இந்த பொண்ணு வித்யாவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து முன்னாடிலாம் அடிக்கடி காமிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ திடீர்னு வந்து வித்யா கொஞ்சம் பிஸியா இருக்காங்க அப்படிங்கிறதுனாலயோ என்னவோ, இப்போ வந்து அதுக்கு பதிலா மகேஸ்வரின்னு ஒரு கேரக்டர கொண்டு வந்து காமிக்கிறாங்க. எப்படி ரோஹிணிக்கு எல்லாருமே வந்து அவங்க பண்ற ஃப்ராடுத்தனத்துக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு தெரியல. அவங்க அம்மாலேருந்து, அவங்க பையன்லேருந்து. அவங்க பையன்லாம் வந்து பொய் சொல்றதுல தேர்ந்தவரா இருக்காரு. அது மாரி இந்த ஃப்ரெண்ட்ஸும் சரி. எல்லாருமே ஹெல்ப் பண்றாங்க. யாருமே வந்து "அம்மா நீ பண்றது தப்புமா. முதல்ல போய் பேசுமா" அப்படின்னு சொல்றது இல்ல. அப்படி சொன்னாலும் இவங்க கேட்கறதும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதுக்கிடையில வந்து வித்யா அண்ட் முருகனுடைய கல்யாண ட்ராக்க அடுத்து கொஞ்சம் சீரியஸ் ஆக்கி, இந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்லாம் கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சு, அது முடிச்சு அந்த கதைக்கு போகும்பொழுது, வித்யா மீனா கிட்ட மட்டுமாச்சு, அவ பேரு ரோகிணி இல்ல, அவ கல்யாணி அப்படிங்கிற விஷயத்த சொல்றதோ, இல்ல லைட்டா உண்மைகள் தெரிய வர மாரி விஷயமும் இருந்து, மீனாவுக்காச்சும் தெரிய வரணும். ஏன்னா வந்து கேட்வே வந்து முதல்ல மீனா தான். மீனாலேருந்து அடுத்து வந்து முத்து, முத்துலேருந்து இவங்க 2 பேரும் சொல்லலாமா வேணாமான்னு யோசிக்கிறது, அப்புறம் குடும்பத்துக்கே தெரிய வர்றது, விஜயாவுக்கு தெரிய வரும்போது பூகம்பமா வெடிக்கிறது, ஏதாவது விஷயங்கள் நடக்க போதா அப்படிங்கிறத பார்க்கலாம். அட்லீஸ்ட் இவங்க மலேசியாவே கிடையாது, இந்த ஊர் தான் அப்படின்னா, அப்ப இந்த ஊர்ல யார் அவங்க அப்படிங்கிற கேள்வியாச்சும் வரலாம். வித்யா உண்மையை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ.